வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். மக்களின் பேரன்பு மிக்க பக்தி வெள்ளத்தில் மாதவரம் புனித செபஸ்தியார் ஆலய பவள விழா சிறப்பாக நடந்தது. சென்னை மாநகராட்சியின் பழமையான மாதவரத்தில் அமைந்துள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தின் 75வது ஆண்டு பவள விழா இந்த மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. அதைத் தொடர்ந்து இன்று வரை திருப்பலிகளும் சிறப்பு ஆராதனை மற்றும் நற்கருணை பவனியும் நடந்து வந்தது. நேற்று மாலை சேலம் மறைமாவட்ட மேனாள் ஆயர் பேராயர் டாக்டர் சிங்கராயன் அவர்கள் தலைமையில் பங்கு தந்தை அருட்திரு மைக்கேல் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் திருப்பலி நடந்தது. அவர்கள் திருப்பலியை நிறைவேற்றி புனித நீர் தெளித்து சிறப்பு பிரார்த்தனை செய்து திருத்தேர் பவனியை துவக்கி வைத்தனர். இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம் நிறைவேறித்து அல்லேலூயா அல்லேலூயா. அதைத் தொடர்ந்து இசைக்குழுவினரால் தேவ இசை பாடல்கள் இசைக்கப்பட்டன. அவர்களுடன் கிறிஸ்துவ மக்களும் பாடல்கள் இசைத்து கூட்டு பிரார்த்தனை செய்து உப்பை திருத்தேர் மேல் தூவி வணங்கினர். அந்த பவனியில் சென்ற பாரம்பரியம் மிக்க 3 வகை தேரில் முதலாவதாக காவல் தூதுவர் தேரும், அந்த தேரை தொடர்ந்து அன்னை மரியாள் அருட்பாலிக்கும் தேரும், மூன்றாவதாக புனித செபஸ்தியார் தேரும் வண்ண பூக்களாலும் அலங்கார மின்னொளி குமிழ்களாலும் தெய்வீக சூழலில் மிதந்து சென்றன. அந்த திருத்தேர் பவனி மாதவரம் நெடுஞ்சாலை வழியாக அங்குள்ள முக்கிய வீதிகளில் உலா வந்தது. அப்போது ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இறை நம்பிக்கையோடு வணங்கி மகிழ்ந்தனர்.
அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே மிகவும் மகிழ்ச்சிகரமான நாள். சென்னையிலே மிகவும் பாரம்பரியம் மிக்க திருவிழாக்களில் ஒன்றான மாதவரத்தின் புனித செபஸ்தியார் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 74வது ஆண்டு பெருவிழாவை இந்த ஆண்டு கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கொடியேற்றத்தோடு மிகவும் சிறப்பாக ஆரம்பித்தோம். இன்று தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்த ஒரு வாரமாக இங்கு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு மக்கள், பல்வேறு ஜாதி மதத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே இங்கு வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவார்கள். ஒரே ஒரு நோக்கம், நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள். இங்கு வந்து ஜெபிப்பவர்களுக்கு புனித செபஸ்தியாரின் மூலம் அனைத்து நன்மைகளும் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அவர்கள் வேண்டிய வரங்கள் தொடர்ந்து அவர்களை பெறுகின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் இங்கு வருகின்றார்கள். எனவே நீங்களும் தாராளமாக இந்த இடத்திற்கு வரலாம், இங்கு ஜெபிக்கலாம். நிச்சயமாக கடவுள் உங்களை கைவிட மாட்டார். புனித செபஸ்தியார் உங்களை நல்ல முறையில் வழி நடத்துவார். கடந்த 5ஆம் தேதி முதல் இன்று வரை ஒரு வாரமாக நடக்கும் இந்த பவள விழாவிற்கு சென்னை மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களில் இருந்தும் கிறிஸ்தவ மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் வந்து கலந்து கொண்டனர். அந்த வகையில் 50,000க்கும் மேற்பட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டதாக தெரிகிறது. நேற்று மாலை நடந்த திருப்பலி மற்றும் திருத்தேர் பவனி விழாவில் மட்டும் 5,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களுக்கான பாதுகாப்பு பணிகளில் 100க்கும் மேற்பட்ட மாதாவரம் போலீசார் மற்றும் போக்குவரத்து போலீசார் ஆகியோர் ஈடுபட்டனர். இந்த ஆண்டு நாங்கள் மிகவும் சிறப்பாக பவள விழாவையும் துவங்கி இருக்கின்றோம். பிளாட்டினம் ஜூபிலி இயர் ஆஃப் திஸ் பாரிஷ். 75 ஆண்டுகள் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணம். எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் இறை ஆசிரியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல தொடர்ந்து நீங்கள் அனைவருமே உலக நாடுகள் அனைத்திற்காகவும், குறிப்பாக இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில், குறிப்பாக அங்கு இஸ்ராயல், லெபனன், ஜெருசலேமில் இருக்கக்கூடிய
சாதாரண மக்களுக்காக ஜெபிப்போம், அங்கு உள்ள தலைவர்களுக்காகவும் ஜெபிப்போம். விரைவில் உலகம் அமைதியாக நாம் அனைவருமே சகோதர சகோதரிகளாக தொடர்ந்து வாழ்ந்திட நம் அனைவருக்காகவும் ஒருவருக்காகவும் ஜெபிப்போம். இறை ஆசீர் உங்கள் அனைவருக்கும். நன்றி. அனைவருக்கும் உணவு மற்றும் குடிநீருக்கான வசதிகள் நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருந்தன. குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் அனைத்து தரப்பு மக்களையும் கவரும் வகையில் வண்ண வண்ண பலூன்கள், பொம்மைகள், விளையாட்டுப் பொருட்கள், பொரி, பேரிச்சம்பழம், ஐஸ்கிரீம், பருத்திப்பால் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்கள், அலங்கார பொருட்கள், சிலுவை, மணிமாலை, அலங்கார விளக்குகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகியவற்றை விற்கும் 200க்கும் மேற்பட்ட நடைபாதை கடைகளின் அணிவகுப்பும் ராட்டினம் உள்ளிட்ட பொழுதுபோக்கு அம்சங்களும் மக்களை கவர்ந்தன. அருட்தந்தை மைக்கேல் ஆனந்த் அவர்கள் இந்த பாரம்பரியமிக்க பேராலயத்தின் 75வது ஆண்டு பவள விழா இனிதே துவங்கி நடந்து வருகிறது. இது ஒரு மத நல்லிணக்க விழாவாக அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படுகிறது. இந்த விழா மூலம் மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ இறை ஆசீர்வாதம் கிடைக்க ஜெபிக்கின்றோம் என்றார்.